ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டதின் விளைவு. முழு உலகமும் பரிசுத்த ஆவியின் போதனைகள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் போதித்தார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என் அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தோடு மனித வாழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதன் விளைவு ஆசீர்வாதத்தோடு கூட சாபத்தையும் மனித வாழ்வு பெற்றுக்கொண்டது. ஒரு பக்கம் ஆசீர்வாதம், செல்வ செழிப்புகள், இன்னொரு பக்கம் தெய்வத்துக்கு கீழ்ப்படியாமல் அக்கிரமத்திலும் வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் தான் தோண்டித்தனத்திலும் துன்மார்க்கத்திலும் மாய்மாலத்திலும் இந்த உலகம் இன்றைக்கு மூழ்கி கொண்டு போகிறது. மனிதர்கள் தாங்கள் இஷ்டம் போல பாவத்தை தண்ணீர் போல குடித்து கொண்டு தாங்கள் விரும்புகிற ஏதோ ஒரு உருவங்களுக்கு முன்பு விழுவதும் எழுவதும் உருளுவதும் பரளுவதும் தங்களே அவர்கள் பெரிய பக்தர்களாக எண்ணிக்கொள்ளும்படியான சூழ்நிலை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவனுடைய ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டதின் விளைவு, அந்த அப்போஸ்தலர்கள் பாவத்தை கண்டித்து அவர்கள் பட்டணங்களை, மாநிலங்களை, தேசங்களை கண்டித்து அவர்கள் போதித்தார்கள். அதனுடைய விளைவு இயேசுவின் நாமத்தில் பிரசங்கத்தை கேட்ட ஆயிரமான மக்கள் உண்மையான மனம் திரும்புதல் அடைந்து பாவ அக்கிரமங்களை விற்று அவர்கள் ஆண்டவராக இயேசுவே பரிசுத்த தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளச் செய்தார்கள். இரண்டாவது, நியாய தீர்ப்பை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்தினார். நீ எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பாய் என்று இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தினார் அப்போஸ்தலர்களை கொண்டு. அதனுடைய விளைவு ஜனங்கள் உள்ளம் நடுங்கி அக்கிரமங்களை, அநியாயங்களை, துரோகங்களை, துன்மார்க்கத்தை, கேடுபாடுகளை எல்லாவற்றையும் விற்று அவர்கள் விலகினார்கள். இதோ அவர் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தினார். மனிதன் அதிகாரம், பணம், பதவி, சொத்து, சுகம் என்பதை கையில் வைத்துக்கொண்டு எதை வேண்டுமானாலும் தனக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்வது, எந்த சட்டத்தை மாற்றிக்கொள்வது, எந்த அரசியல் சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வது, எந்த நாட்டு மக்களுடைய சூழ்நிலைகளையும் தலைக்கீழாய் மாற்றிக்கொள்வது என்றால் அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதன் விளைவு. ஆனால் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவனாகிய கர்த்தர் எல்லா பொய்யான அதிகாரங்களையும் ஒரு நாள் தவிடுபொடியாக அவர் உடைத்து விடுவார். தேவனுடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த நீதியை எல்லா காலத்திலும், எல்லா கால சூழ்நிலையிலும், எல்லா ராஜ்யங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நிலைநிறுத்தி கொண்டு வந்ததைத்தான் இந்த உலக சரித்திர இன்றைய வரைக்கும் நாம் பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டித்து போதிப்பார். இரண்டாவது, நீதியை கண்டித்து உணர்த்துவார். மூன்றாவது, நியாய தீர்ப்பை கண்டித்து இந்த உலகத்திற்கு உணர்த்துவார். ஒருவன் செய்யக்கூடிய எல்லா அக்கிரமங்களுக்கும் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். அது குடும்ப பின்னணியும் கூட அது பாதிக்கும். எச்சரிக்கை, பயந்து நட என்று சொல்லும் சூழ்நிலை அதனால தான் வந்தது. ஆகவே நண்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிரப்புதல் இன்றைய சபைகளெல்லாம் இப்படிப்பட்டதாகவே மாற வேண்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நீர் வந்து பாவத்தை கண்டித்து உணர்த்தினீர். இன்றைக்கு இந்த உலகம் பாவமே வாழ்க்கையாக மாறின உலகமாக இருக்கிறது. ஆவியானவரே, இயேசுவின் ஆவியானவரே, நீதியின் ஆவியானவரே, பாவத்தை கண்டித்து உணர்த்த எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். சபைகளெல்லாம் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் சபையாய் மாற வேண்டும். நீதியை கண்டித்து உணர்த்தி அருளும்.
என்னதான் மனிதன் தன் பதவி, பணம், சொத்து, சுகம் என்று சொல்லி எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றினாலும் தேவ நீதி என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் என்றைக்குமே நிலைக்கும், ஜெயிக்கும் என்பதை இயேசுவின் ஆவியானவர் நீர் எங்களுக்கு நிலைநிறுத்துகிறீர். மூன்றாவதாக, நியாயம் தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறீர். கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார். அக்கிரமக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள், நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அதை உணர்ந்து இப்பொழுதே அவர்கள் மனம் திரும்பி உண்மையான தெய்வ பக்தியுள்ள மனிதர்களாக மாறவே நியாயம் தீர்ப்பை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறீர். இந்த சபைகளில் இப்படிப்பட்ட தொடுதல் மிகவும் தேவை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.